ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கிராமர் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ நம்ம சிலபஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கிராமர் எந்த சிலபஸ்க்கு நீங்கள் கிராமர் படிச்சிங்க அப்படின்னாலும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கிராமரில் உள்ளே நம்ம போக போக நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக புரியும். அப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும். அப்போ அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா word that perform different roles in a sentence. அப்படின்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோமா. ஒரு வாக்கியத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கும்ல, நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் இருக்க ஒவ்வொரு வேர்டும் அது தனித்தனியான ரோலை ப்ளே பண்ணுமா. இப்போ ஒரு வேர்டு வந்து நவுனாக ஆக்ட் ஆகும், இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா வேர்பாக ஆக்ட் ஆகும், இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகும். அப்போ ஒரு சென்டென்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு வேர்டும் என்னவா ஆக்ட் ஆகுது, என்ன ரோல் அங்கே ப்ளே பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸை நம்மளால ஃபுல்லாக கன்வே பண்ண முடியும், நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஓ, இந்த சென்டென்ஸில் இதுதான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். எதை வச்சு நம்ம வர முடியும் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, அது என்னென்ன ரோல் அங்கே ப்ளே பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சென்டென்ஸை வந்து முழுமையாக படிக்கவே முடியும். அப்போ வாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே போகலாம். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டைப் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டைப் இருக்குது. எத்தனை டைப் அப்படின்னீங்கன்னா 8 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவுன். நவுன் அப்படின்னா என்ன, பெயர் சொல். நவுன்னா பெயர் சொல். அடுத்து பாருங்க ப்ரனவுன் அப்படின்னா பிரதி பெயர் சொல். நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துகிறோம்ல ஒரு வேர்டு, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரனவுன் சொல்லுவோம். ப்ரனவுன் அப்படின்னா பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயரெச்சம், அப்படி இல்லைன்னா பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ். அப்போ ஒரு பெயர் சொல் இருக்குது, ஒரு நவுன் இருக்குன்னா அதை பற்றி நமக்கு பேசுகிறாங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ப் அப்படின்னா ஒரு வினை. வினை அப்படின்னா ஆக்ஷன். நம்ம ஒரு சென்டென்ஸில் செய்யக்கூடிய செயல் இருக்குல்ல, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது என்ன வேலையை செய்யுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர்ப்னு சொல்லுவோம். என்ன வினை, வினைனா ஒரு வேலைன்னு அர்த்தமா, எந்த வினை அவங்க செய்கிறாங்களோ அதுதான் வந்து வேர்ப் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா வினை உரிச்சொல். வினை உரிச்சொல் அப்படி சொல்லலாம், இல்லைன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன்னிடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிடைச்சொல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு நவுன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம போடுறோம். இப்போ டேபிள் அப்படின்னா ஆன் த டேபிள் அப்படின்னு போடுறோம்ல, அந்த டேபிளுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு ஆட் பண்ணுறோமா, அதுதான் முன்னிடைச்சொல். முன்னாடி போட போகிறோம், அதனால அது முன்னிடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன்னிடைச்சொல். அடுத்து பாருங்க கன்ஜக்ஷன் அப்படின்னா இணைக்கிறது, ரெண்டு வார்த்தையை ஒன்னா சேர்க்கறது தானே கன்ஜக்ஷன். அப்ப இணைப்பு சொல். ஒரு தடவை நீங்க தமிழ்ல அதுக்கு அர்த்தம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா புரியும்ல, அதனாலதான் தமிழ்ல எழுதுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்ஜங்ஷன். இன்டர்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னா வியப்பு சொல். அதாவது ஒருத்தவங்க வியப்பா சொல்லுவாங்கல்ல, சடனா ஒரு ஹா, அலாஸ், ஐயோ அப்படி நம்ம சொல்றோம்ல, ஒரு வியப்பு ஆச்சரியமாலாம் சொல்றோம்ல, அதுதான் நம்ம இன்டர்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, இன்டர்ஜங்ஷன் கிடையாது, இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பு சொல் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை படிக்கும் போதே இன்டர்ஜங்ஷன் ஜங்ஷன் படிச்சு நம்ம என்ன நினைச்சுப்போம்னா அதுவும் வந்து ஒரு கனெக்டிங் வேர்ட் அப்படின்னு நினைச்சுப்போம். ஸ்பெல்லிங் பாருங்க, இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நவுன் அப்படின்னா பெயர் சொல், ப்ரனவுன்னா பிரதி பெயர் சொல். அதாவது நவுனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நவுனை குவாலிஃபை பண்ணால் அது அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்குல்ல, ஒரு ஆக்ஷன், அதை வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்பை வந்து குவாலிஃபை பண்ணுது. அட்வர்ப் அப்படின்னா வேர்பை குவாலிஃபை பண்ணும், அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணும், அட்வர்பையே திரும்ப குவாலிஃபை பண்ணும். இந்த மாதிரி மூணுத்தையுமே குவாலிஃபை பண்ணால் அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஒரு நவுனோ இல்லைன்னா ஒரு ப்ரனவுனோ
நடுவுன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஜெக்ஷன் அப்படின்னா ரெண்டு சொற்களை வந்து சேர்க்கறதுக்கோ இல்லை ரெண்டு சென்டென்ஸை நம்ம ஒன்று சேர்க்கறதுக்கோ ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணுவோம், அதுதான் கன்ஜெக்ஷன் அப்படின்வாங்க. இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா ஆச்சரியமாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸை தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு 8 டைப் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நவுன். நவுன்னா என்ன? நவுன்னா பெயர் சொல் சொல்லணும். அப்படின்னா என்னன்னா நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ். அதாவது ஒரு பர்சனோட பேரை குறிச்சா அது பெயர் சொல், ஒரு பிளேஸோட பேரை குறிச்சா அது பெயர் சொல். அடுத்து ஒரு அனிமல் இல்லை பேர்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்களோட பேர் சொன்னாலும் அது வந்து நமக்கு நவுன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், திங்ஸ் இருக்குது, ஒரு பென் இருக்குது, புக் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் நமக்கு வந்து பெயர் சொல், நவுன் தான் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, மித்ரன் இஸ் எ குட் பாய் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இதுல யாரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரன் அப்படிங்கிற பேர், யார் பர்சன், யாரை பத்தி நம்ம பேச போறோமோ அவங்க தான் வந்து நமக்கு சப்ஜெக்ட். அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க மித்ரன் அப்படிங்கிறது நவுன், பாய் அப்படிங்கிறது நமக்கு நவுன். அடுத்து பாருங்க, he likes dog. இப்போ யாரோ ஒரு பையன், இவங்க வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நவுனுக்கு பதிலாக நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து ப்ரனவுன் சொல்லுவோம். இப்போ நான் ப்ரனவுன் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யாரை பிடிக்குமா, நாயை வந்து பிடிக்குமா, டாகை வந்து பிடிக்குமா, அப்போ இது வந்து நமக்கு நவுன். இங்கே அனிமல்ஸ் வந்துருச்சா. இப்போ ஒரு பர்சன் சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரை வச்சு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் வச்சு, டாகை வச்சு நான் ஒரு நவுன் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, she bought a pen. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண், அவள் ஷீ அப்படிங்கிறது அவள் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தா. என்ன வாங்கிட்டு வந்தா அப்படின்னா பெண்ணை வந்து வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பெண் அப்படிங்கிறது பேனாவா, அப்போ பேனா அப்படிங்கிறது ஒரு திங்ஸில் குறிக்குமா, அப்போ திங்ஸை குறிக்கிறதுனால இது ஒரு நவுன். அடுத்து பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இப்போ மும்பை இஸ் எ பிக் சிட்டி. இப்போ இதில் பாருங்க, மும்பை அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குதா, அப்போ இது ஒரு நவுன். அப்போ நமக்கு ஒரு பிளேஸோட பேரோ இல்லைனா ஒரு பர்சனோட பேரோ இல்லைனா ஒரு அனிமல்ஸ் இல்லைனா இந்த இடத்துல ஒரு பேர்டோட பேர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பீகாக் அப்படி கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு அனிமலோட பேரோ இல்லைனா வந்து ஒரு பேர்டோட பேரோ இல்லைனா ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டோட பேரோ நமக்கு சொன்னால் அதுதான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நவுன். டைப்ஸ் ஆஃப் நவுன்னா மொத்தமாக மெயினாக பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் நவுன்ஸ் நமக்கு இருக்குது. எத்தனை டைப் அப்படின்னா 5 டைப். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை கேட்டால் 8 டைப். நவுன் எத்தனை டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 டைப் ஆஃப் நவுன் இருக்குது. என்னென்ன நவுன் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் பேர் உங்களுக்கு கேட்கும்போது எப்படி தெரியுது, கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பராக அப்படின்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நேம் ஆஃப் எ பர்டிகுலர் திங், பிளேஸ் அண்ட் பர்சன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு இப்போ பாய் அப்படின்னு சொல்லாமல் அந்த பாயில் பேர் என்ன, ராம், ரவி அந்த மாதிரி பேர் சொல்கிறாங்கல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்பர். ஒரு பொருளோடைய பேரோ இல்லைன்னா ஒரு பர்சனோட பேரோ இல்லைன்னா ஒரு பிளேஸ் இருக்குல்ல அதோட பேரோ யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த பேர் நம்ம சொல்கிற போது எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்டிகுலராக ப்ராப்பராக இருக்கணும், இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக. பொதுவாக ரிவர் அப்படின்னு சொன்னால் அது ரிவர், அதுவே கங்கா அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தி கேஞ்சஸ் இஸ் எ ஹோலி ரிவர் அப்படின்னு சொல்கிறோமா, கங்கை வந்து ஒரு புனிதமான நதி அப்படின்னு சொல்கிறோம். ரிவர் அப்படின்னாலும் நமக்கு நவுன் தான், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் நவுன் கிடையாது. ரிவர் அப்படின்னா நதி, நவுன்னு சொல்லிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா கேஞ்சஸ் அப்படிங்கிறது கங்காவை மட்டும் சொல்கிறாங்கல்ல, அப்போ இதுதான் நமக்கு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மகாத்மா காந்தி வாஸ் ஏ ட்ரூ லீடர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒரு உண்மையான ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லீடர் அப்படின்னா நவுன், அது வச்சுக்கோங்க. லீடர் அப்படின்னாலும் நவுன் தான், மகாத்மா காந்தி அப்படின்னாலும் நவுன் தான். இதில் லீடர் அப்படின்னா ப்ராப்பர் கிடையாது, பொதுவாக சொல்கிறாங்க. அதுவே மகாத்மா காந்தி அப்படிங்கிறது பல லீடர்ஸ் இருக்காங்க, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பண்ண லீடர்ஸ், தலைவர்கள்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அதில் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியை பற்றி நம்ம பேசுகிறோமா, அப்போ இது ப்ராப்பர் நவுன். புரியுதா? கேஞ்சஸ் அப்படின்னும் போது அது ப்ராப்பர் நவுன், மகாத்மா காந்தி அப்படின் போது ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அதுதான் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போகலாமா? காமன் நவுன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் given in common to every person இல்லைனா திங் இல்லைனா ஒரு பிளேஸ். அதாவது ஒரு பிளேஸ் இல்லை பர்சன் இல்லை திங், அவங்க எல்லாருமே பர்டிகுலராக சொல்லாமல் பொதுவாக, காமன் அப்படின்னா பொதுன்னு அர்த்தமா, பொதுவாக நம்ம குறிச்சோம் அப்படின்னா அதை தான் நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட பார்த்தோம்ல, லீடர்ஸ் அப்படின்னா பொது, காமன் நவுன். அதில் மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் நவுன். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் எழுதுற பாருங்க. Students were playing in the ground. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்களை தான், அது கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ் யாரை வேணா இருக்கட்டும், அங்கே இருக்கிற பசங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து கிரவுண்டில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா காமன் நவுன். இப்போ இதுக்குள்ளே வந்து யாரோட ஒரு பையனோட பேர் இல்லைன்னா வர ஒரு பொண்ணோட பேரை சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்லணும். இப்போ பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு காமன் நவுன். அடுத்து பாருங்க, this building was very strong அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பில்டிங்கை பற்றி சொல்கிறாங்க, எந்த பில்டிங் நமக்கு சொல்லலை. இப்போ ஒரு பில்டிங் பொதுவாக சொல்லிட்டு அதில் வந்து இப்போ நமக்கு தாஜ்மஹால் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொன்னால் அதை நம்ம வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பில்டிங் அப்படின்னு நமக்கு சொன்னாங்கன்னா அது நமக்கு காமன் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பொதுவாக சொல்கிற எல்லாமே காமன் நவுன் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம், மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா என்ன அப்படின்னா, மெட்டீரியல் அப்படின்னால என்னது, ரா மெட்டீரியல். ஏதோ ஒரு உலோகம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டீரியல். பொருள் அவ்வளோதான், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ரெஃபர்ஸ் டு எ சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் தட் யூஸ்டு டு மேக் திங்ஸ். ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற சப்ஸ்டன்ஸ் இல்லைனா வந்து மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கம்மல் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை தயாரிக்க என்ன சப்ஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுது, கோல்டு தேவைப்படுதா. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர், அலாய் அதெல்லாம் நமக்கு தேவைப்படுது இல்லை, அந்த ஒயர்லாம் செய்யறதுக்கு காப்பர் தேவைப்படுது அந்த மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ நம்ம ஒரு பொருளை மேக் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுதோ, எந்த சப்ஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லை எந்த மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ரா மெட்டீரியல். இப்போ ட்ரெஸ்ஸு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்லும்போது அது நவுன் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த ட்ரெஸ்ஸை மேக் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் என்னது, காட்டனா. அப்போ அந்த காட்டனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரைஸ் அப்படின்னு சொன்னால் நவுன். அந்த ரைஸை நம்ம மேக் பண்ணுற சாப்பாடு ஃபுட் அப்படின்னும் போது நமக்கு நவுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுட்டை நம்ம எதை வச்சு மேக் பண்ணுறோம், ஒன்று பேடி, ரைஸை வச்சு ரைஸ் மேக் பண்ணுவோம், இல்லைனா சப்பாத்தி இருந்தால் வீட்டை வச்சு மேக் பண்ணுவோம்ல. அப்போ அந்த பேடி அந்த வீட் அப்படிங்கிறது யாரோட ரா மெட்டீரியல் அப்படின்னா ஃபுட்டோட ரா மெட்டீரியல். அப்போ நமக்கு காட்டன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட ரா மெட்டீரியல். அந்த மாதிரி இப்போ ஒரு கோல்டு ஜுவல் நம்ம போடுறோம்னா கோல்டுங்கிறது ரா மெட்டீரியல் இல்லை, அந்த மாதிரி ரா மெட்டீரியலை சொன்னாங்க அப்படின்னா அதுதான் நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லலாம்னா, he bought a gold ring. இப்போ ரிங் அப்படிங்கிறனாலே நமக்கு நவுன். ஆனால் இந்த ரிங்கை எதால் மேக் பண்ணியிருக்காங்க, கோல்டா. அப்போ இந்த கோல்டு அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். ரிங் மேக் பண்ணுறது எந்த மெட்டீரியலை வச்சு நமக்கு ரிங் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டை வச்சு தானே மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கோல்டு அப்படிங்கிறது என்னென்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா they laid on a mat. இப்போ மேட், இப்போ எல்லாரும் வந்து ஒரு பாயில் வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பாய் போட்டு தூங்குறாங்க. அதான் தே லேட். எப்படி படுத்திருக்காங்கன்னா பாயில் வந்து படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா. இந்த பாய் அப்படிங்கிறது மேட் என்னன்னா அது ஒரு மெட்டீரியலா, அது ஒரு சப்ஸ்டன்ஸில். அப்போ இந்த மேட் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா காட்டன் சொல்லலாம், பேடி சொல்லலாம், வீட் சொல்லலாம், அயன், கோல்டு, சில்வர்,
எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா மெட்டீரியல் நவுன். இது எல்லாமே ஒரு ரா மெட்டீரியல் தான், வேற ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் தயாரிக்க நம்ம யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம். அப்போ இவங்க எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துருவாங்க அப்படின்னா மெட்டீரியல் நவுன்ல வந்துருவாங்க. அடுத்து போகலாம் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் எ பர்சன் திங்ஸ் பிளேஸ் டுகெதர். ஒரு பிளேஸோ இல்லை திங்ஸோ இல்லைன்னா ஒரு பர்சனோ எல்லாரையுமே என்ன பண்ணுறோம் கலெக்ட் பண்ணுறோமா, ஒட்டுமொத்தக்காக நம்ம சேர்க்குறோமா, அதான் சொல்கிறாங்க பிளேஸ் டேக்கன் டுகெதர். மொத்தமாக எடுத்து அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு பர்சனை பற்றி பேசுனா தனிப்பட்ட பர்சனாக பேசாமல் அங்கே இருக்கிற ஒரு க்ரௌடை ஃபுல்லாக நம்ம சேர்த்து பேசுகிறோம். அதுதான் சொல்கிறாங்க டேக்கன் டுகெதர் ஸ்போக்கன் ஆஸ் எ ஹோல். ஹோலாக நம்ம பேசுகிறோம். இப்போ ஆர்மி அப்படின்னா அதில் எல்லாரும் வருவாங்க, அங்கே ஆர்மியில் இருக்க எல்லாருமே வந்துடுவாங்களா. இந்தியன் ஆர்மி அப்படின்னா அதில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தவங்களும் அதுக்குள்ளே உள்ள சேர்ந்துருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேஸ் அ ஹோலாக சொல்கிறோம், இல்லை அப்படின்னா ஒரு டுகெதராக சேர்த்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடு, நேஷன். நேஷன்னா இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் அதுக்குள்ளே வந்துருவாங்கல்ல, அப்போ அது கலெக்ஷன் தானே, கலெக்டிவ் நவுன். க்ரௌட் அப்படின்னா ஒரு கூட்டத்தை தான் நம்ம க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ கூட்டம்னாலே எத்தனை பேர், 4-5 பேர் சேர்ந்தா தானே அது கூட்டம். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்மி. இப்போ அசம்பிளி அப்படின்னா ஒரு அசம்பிளியில் எல்லா பசங்களும் அந்த ப்ரேயர் அசம்பிளியில் கூடுவாங்கள்ல, அப்போ அசம்பிளி அப்படின்னாலே நிறைய பேர் சேர்ந்தது தானே அசம்பிளின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. The committee of 5 was selected. இப்போ ஒரு கமிட்டி செலக்ட் பண்ணுறாங்களாம், அந்த கமிட்டியில் 5 பேர் இருக்காங்களாம். ஒருத்தவங்க இருந்தால் அது தனிப்பட்ட பர்சன். இப்போ ஒரு கமிட்டி அப்படின்னா 5, கமிட்டி ஆஃப் 5 அப்படின்னா 5 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி. அப்போ 5 பேர் இருக்காங்கல்ல, அப்போ 5 பேரையும் நம்ம சேர்ந்து ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னது கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து போகலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா நமக்கு நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும். மற்றபடி இப்போ மற்ற நவுன் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் நவுன் இல்லைன்னா ப்ராப்பர் நவுன் அந்த மாதிரிலாம் படித்தோம்ல, அதெல்லாம் நம்ம தொட்டு பார்க்க முடியும். இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேம் ஆஃப் எ குவாலிட்டி. இப்போ ஒரு பர்சன் அப்படின்னா அவங்கள நம்மளால பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட குவாலிட்டி மட்டும் தான் பேசுகிறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், குட் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ அந்த குட்டுங்கிறது நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும். ஓ நல்ல பையன் போல. பேட் அப்படின்னா கெட்ட பையன் போல. அப்போ அதை நம்மளால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க ரொம்ப கைண்ட் அப்படின்னா ரொம்ப கணிசமாக ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஹானஸ்டாக நேர்மையான இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த ஹானஸ்ட், கைண்டு, கைண்ட்னஸ், ஹானஸ்ட்டு, சைல்டுஹுட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் சொல்கிறாங்க நேம் ஆஃப் குவாலிட்டி. ஒரு பர்சனோடைய குவாலிட்டி இல்லைன்னா ஒரு பொருளோட குவாலிட்டி, ஆக்ஷன், அவங்களோட செயல்கள் எப்படி இருக்குது, குட்டா பேடா அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அது ஸ்டேட்னா இப்போ அவங்க யூத்தாக இருக்காங்களா, வயசானவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ அது ஹாட்டாக இருக்கா, கோல்டாக இருக்கா, அந்த மாதிரி சொன்னோம்னா அது ஸ்டேட்டில் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு திங்ஸோ இல்லைன்னா ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு பொருள் இந்த மாதிரி இருக்குல்ல, அதோடைய குவாலிட்டி, ஆக்ஷன், ஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதோடைய ஸ்டேட் அது எப்படிப்பட்டது இல்லைன்னா அதோட குவாலிட்டியை சொல்கிறாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு பொருளோ இல்லைன்னா பர்சனோ இல்லைன்னா ஒரு திங்ஸோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டியை பற்றி, அவங்களுடைய ஆக்ஷன் எப்படிப்பட்டவங்க அவங்க அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். கைண்ட்னஸ், ஹானஸ்ட், சைல்ட்ஹுட் அப்படின்னா குழந்தை பருவம். இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை நம்மளால ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொட்டு பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் நவுன் நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டோம். இப்போ நவுனை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ட்டு 8th புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்கூல் புக்கில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதான் பார்த்தோமா 8 டைப் இருக்குது. என்னென்னா நவுன் இருக்குது, ப்ரனவுன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு நவுன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நவுன் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். நவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் அஸ் ஏ நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ். சொன்னா ஒரு பர்சனோட நேமு இல்லை பிளேஸோட நேமு இல்லைன்னா ஒரு
திங்ஸோட நேம் சொன்னால் அதுதான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பர்சன்னா அக்பர், பிளேஸ்னா சென்னை, ஒரு திங் பொருள் அப்படின்னா கம்ப்யூட்டர், அனிமல் அப்படின்னா டாக். அப்போ ஒரு பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல் அவங்களோட பேர் சொன்னால் அது நமக்கு நவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ அந்த நவுனுடைய டைப் பார்க்கலாம். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டைப் பாருங்க. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் கொடுத்துருக்காங்களா. 5 டைப்பு. அந்த 5 டைப் நம்ம பார்த்தோம். ஒரு தடவை புக்கில் இருக்கிற மாதிரி அதோடைய எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலராக இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கான்னு சொன்னா பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனோட பேரோ இல்லைன்னா பிளேஸோட பேரோ கொடுத்தா அது ப்ராப்பர்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். ஹரி, அக்பர், ஸ்டீஃபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. இப்போ பொதுவாக கண்ட்ரின்னு சொல்லிட்டா அது நமக்கு காமன், அதில் இந்தியா. ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டா காமன், அதில் தமிழ்நாடுன்னா ப்ராப்பர். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது காமன். அந்த சிட்டியில் என்ன சிட்டி அப்படின்னா சென்னை அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் நவுன். காமன் அப்படின்னா காமன் டு எ பர்சன் ஆர் திங்க், சேம் கிளாஸ் ஆர் சேம் கைண்ட். அதாவது பொதுவாக ஒரு பர்சன் இல்லை திங்ஸோடைய தனிப்பட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அது காமன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், டீச்சர். டீச்சர்னா எந்த டீச்சர்? பொதுவாக டீச்சர்னு சொன்னால் அது காமன், அதில் இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்னு சொன்னால் காமன், அதில் பாயா கேர்ளா அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர். ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா காமன். அனிமலும் பாருங்கள் காமன், அதில் டாகா கேட்டா அப்படி சொன்னால் அது உங்களுக்கு ப்ராப்பர். அடுத்து ட்ரீ, விமன், கேர்ள், பாய் எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா நமக்கு காமன் நவுன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு கொஸ்டினாக வைப்பாங்க. ஆட் ஒன் அவுட் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இப்போ 4 வந்து காமனாக கொடுத்துட்டு, அதாவது 3 வந்து காமன் நவுன் எடுத்து கொடுத்துட்டு 1 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன் இல்லைன்னா வேறு ஏதாவது நவுன் எடுத்து கொடுத்து ஆட் ஒன் அவுட் எரர் எது அப்படின்னு எடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். அதனால தான் இந்த கிராமரோடைய எக்ஸாம்பிள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ்னா என்ன சொல்ல? டேக்கன் டுகெதர். இதுதான் வேர்டு, கீவேர்டு. டேக்கன் டுகெதர் எல்லாரையும் ஒன்றா எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுதான் கலெக்டிவ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போலீஸ், ஆர்மி, க்ரௌடு, பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி. இப்போ ஃபேமிலி அப்படின்னாலே என்ன வந்துடுவாங்க? அப்பா, அம்மா, பசங்க வந்துடுவாங்களா? இப்போ பாட்டி தாத்தா இருந்தால் அவங்களும் அதுக்குள்ளே வந்துடுவாங்களா? அப்போ ஃபேமிலின்னா ஒரு 5 பேர் இல்லை 7 பேர் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் என்னென்னா ஃபேமிலி. நேஷன் அப்படின்னா பல ஸ்டேட்டோட தொகுப்பு தான் நம்ம நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள், எல்லா மக்களையும் சேர்த்தா தான் நம்ம நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீம் அப்படின்னாலே ஒரு இப்போ கிரிக்கெட் இல்லைன்னா ஏதோ ஒரு கேம் இருக்காங்கன்னா 5 பேர் 7 பேர் சேர்ந்தா தான் ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அதுதான். பீப்புள்னா மக்கள். க்ரௌட் அப்படின்னா சொன்னேன்னா 5-6 பேர் சேர்ந்து அது க்ரௌடு. ஆர்மி அப்படின்னா ஆர்மியில் வேலை செய்கிற எல்லா மக்களையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்மி மென் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் வந்துடுவாங்க. போலீஸ் அப்படின்னா எல்லா போலீஸும். போலீஸ்னால் அந்த ஸ்டேஷன், இப்போ ஒரு ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம சேர்த்து சொல்கிறோம். போலீஸ்னால் அவங்க காவல்துறையில் இருக்க எல்லாரையும் சேர்த்து கலெக்டிவாக சொன்னால் போலீஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னென்னா குவாலிட்டி, ஆக்ஷன், ஸ்டேட் சொன்னோமா. அதோட எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். குவாலிட்டியாக இருந்தால் அவங்க கைண்டானவங்களா, ஹானஸ்டானவங்களா. ஆக்ஷனாக இருந்தால் அவங்க சிரிக்கிறாங்களா, அழறாங்களா, அது ஆக்ஷனில் வந்துடும். அதான் சிரிக்கிறாங்களா இல்லைன்னா வந்து ஒருத்தவங்களை கத்துறாங்களா, ஹேட்ரடாக இருக்காங்களா. ஸ்டேட் அப்படின்னா அவங்க யூத்தா, சைல்டா. எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூத்தாக இருக்காங்களா இல்லை சைல்டுஹுட்டாக இருக்காங்களா, அது வந்து ஸ்டேட். இப்போ உங்களுக்கு இதிலே கேட்கலாம். இப்போ கைண்ட்னஸ், ஹானஸ்டி வந்து குவாலிட்டியில் வருமா இல்லைன்னா ஆக்ஷனில் வருமா இல்லைன்னா ஸ்டேட்டில் வருமானு. அப்போ என்னென்ன எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா என்னென்னா சொன்னேன்னா ரா மெட்டீரியல். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேக் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் தான் நமக்கு என்ன மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன், கிளே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மெட்டீரியல் நவுன். எல்லாமே நம்ம இப்போ கிளே வச்சு ஒரு பொம்மை பண்ணலாம், காட்டனை வச்சு ட்ரெஸ்ஸு பண்ணலாம், வுட்டை வச்சு நம்ம வந்து கதவு பண்ணலாம், விண்டோ பண்ணலாம், டைமண்ட் வச்சு டைமண்ட் நெக்லஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கோல்டு வச்சு கோல்டு தயாரிக்கலாம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்னத்தில் வந்துடும் அப்படின்னா மெட்டீரியல் நவுனில் வந்துடும். இப்போ புக்கில் இருக்க புக் பேக்கை நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்னென்னா கலெக்டிவ் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து எழுதிடலாம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு கூட்டம் இருக்குன்னா அவங்கள எல்லாரையும் கலெக்டிவாக என்ன சொல்லுவோம்? இப்போ பீப்புள்னா க்ரௌட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு எறும்பு இருக்குது இல்லைன்னா ஒரு திராட்சை இருக்குன்னா அவங்களோட கூட்டத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு மேட்ச் பண்ண சொல்லி, அதாவது டேஷ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கணும். இப்போ கவுஸ் அப்படின்னா கால்நடைகள், ஆடு மாடுலாம் இருக்குல்ல, எல்லாரையுமே சேர்த்து தான். இப்போ கவுனா இந்த இடத்துல கோட்டா இருந்தாலும் நீங்கள் அதுதான் சொல்லணும். என்ன அப்படின்னா ஹர்ட் ஆஃப் கவுஸ், மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆட்டு மந்தை அந்த மாதிரி. அப்போ ஹர்ட் அப்படின்னா மந்தைன்னு அர்த்தம். பேர்ட்ஸ் அப்படின்னா ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். சிங்கர்ஸ் அப்படின்னா காயர் ஆஃப் சிங்கர்ஸ். அடுத்து மில்க் அப்படின்னா பாட்டில் ஆஃப் மில்க். இப்போ இதில் இருக்கிறது எடுத்து எழுதுறேன். டீ அப்படின்னா கப் ஆஃப் டீ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்னா ஸ்வாம், திரள், ஸ்வாம் ஆஃப் ஆண்ட். திராட்சை என்ன சொல்லுவோம்? திராட்சை கொத்து அப்படின்னு சொல்லுவோமா? திராட்சை கொத்து தானே சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா பஞ்ச்னா கொத்துன்னு சொல்லுவோமா? அப்போ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ரைஸ் அப்படின்னா பவுல் ஆஃப் ரைஸ். ஒரு பவுலில் ரைஸ் எடுத்துட்டு வாங்க, ஒரு குட்டி பவுல் ரைஸ் எடுத்துட்டு வாங்க, அப்போ தானே சொல்லுவோம். அப்போ பவுல் ஆஃப் ரைஸ். ஷூனாலே 2 காலுக்கு தானே போடுவோம், அப்போ பேர் ஆஃப் ஷூஸ். ரெயின்னால என்ன? மேலேருந்து கொட்டும், அப்போ ஷவர் ஆஃப் ரெயின்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு மேட்ச் மாதிரி கொடுத்தா நீங்கள் வந்து எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரனவுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துருவோமா? அது ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? விச் இஸ் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலாக இல்லைன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். இந்த பிளேஸ் ஆஃப் நவுன் இல்லைன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரனவுனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷீலான்னு ஒரு பேர் இருக்குது, அவங்கள பற்றி நான் ஒரு பேராகிராஃபில் பேசுகிறேன். திரும்ப அவங்க பேரே சொன்னால் உங்களுக்கே அது போர் அடிக்கும். என்னடா இது ஷீலா அதே சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ ஒரு தடவை அவங்கள நான் சொல்லிவிட்டு அடுத்த தடவைலாம் நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு பதிலாக ஒரு ப்ரனவுன் ஷீ அப்படிங்கிற ப்ரனவுன் யூஸ் பண்ணுறேன். கேர்ளாக இருந்தால் ஷீ, பாயாக இருந்தால் ஹீ அப்படின்ட்டு ஒரு ப்ரனவுனை நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு சென்டென்ஸை பார்க்கும்போது. அப்போ ஒரு பேரே திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு ப்ரனவுனை அவங்களுக்காக நான் யூஸ் பண்ணேன்னா அதுதான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரனவுன் அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பர்சனில் என்ன வரும், செகண்ட் பர்சனில் என்ன வரும், தேர்ட் பர்சனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதாவது ஒரு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பர்சன்னா யாரெல்லாம் சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா தன்மை தமிழில். செகண்ட் பர்சன் அப்படின்னா முன்னிலை, நமக்கு முன்னாடி இருக்கவங்க. தேர்ட் பர்சன் அப்படின்னா படற்கை. அப்போ தமிழ் உங்களுக்கு என்னென்னா தன்மைனா தன்னை பற்றி சொன்னால் இப்படி நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்னா தன்மை, தன்னை பற்றி சொன்னால் நான், என்னுடைய, நாம், அனைவரும், நம்ம எல்லாரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன். முன்னிலை அப்படின்னா இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க, முன்னிலைனா முன்னாடி. அப்போ முன்னாடி இருக்கவங்கள யூ அப்படின்னு சொல்லுவோமா? நீ, தமிழில் தானே சொல்லுவோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு முன்னாடி இருக்கவங்கள நான் யூ அப்படின்னு சொல்லுவேன். அப்போ யூ, யுவர்லாம் வந்து செகண்ட் பர்சன் முன்னிலையில் வந்துடுவாங்க. தேர்ட் பர்சன்னா படற்கை, அவன், அவள், யாரோ ஒருத்தவங்கள. தன்னை என் கிட்ட இருந்தும் நான் பேசல, எனக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றியும் பேசல, நான் யாரை பற்றியோ பேசுகிறேன் அப்படின்னா அதுதான் படற்கைன்னு சொல்லுவோம். அவன், அவள், அது, அவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தேர்ட் பர்சனில் வந்துடுவாங்க. அப்போ யார் ஃபர்ஸ்ட் பர்சன், யார் செகண்ட் பர்சன், யார் தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது சும்மா நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. ஐ, மீ, வி, அஸ், மை, மைன், அவர், அவர்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்துடுவாங்க. நான், இது சப்ஜெக்ட். இப்போ இங்கே எழுதுறது எல்லாமே சப்ஜெக்டில் வருவாங்க. ஐ ஆம் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஆர் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஐ, வி, மை, அவர் அப்படிலாம் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்கில் வருவாங்க, சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ ஐயவே நம்ம ஆப்ஜெக்டில் மாற்றுறோம். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ வந்தால் என்ன மாற்றணும், வி வந்தால் நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சப்ஜெக்ட் ஐயா இருந்துச்சு
வந்துச்சுன்னா அதையோட ஆப்ஜெக்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீ. அதுவே வந்து வீனா அஸ், மைனா மைன், அவர்னா அவர்ஸ். இவங்க எல்லாருமே எப்படி வருவாங்கன்னா ஒரு சென்டென்ஸோடைய லாஸ்ட் எண்டிங்ல வருவாங்க. அப்ப இவங்க எல்லாம் எண்டிங்ல வருவாங்க, இவங்க எல்லாமே ஸ்டார்டிங்ல வருவாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாரை வந்து எண்டில் போடணும், யாரை வந்து ஃபர்ஸ்ட்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐ அண்ட் மீ அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா இப்போ எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து மைன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தப்பு. மைன் தான் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், லாஸ்ட்ல தான் வந்து மைன் அப்படின்ட்டு முடியணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும், இதெல்லாம் லாஸ்ட் வரும். அடுத்து செகண்ட் பர்சன்ல யார் வருவான்னா யூ, யுவர், யூ யுவர். அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ். இதெல்லாம் வந்து யூ அப்படின்னா நீன்னு சொல்கிறோம்ல, அப்போ யூ யுவர் யுவர்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட் பர்சனில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன். இப்போ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி முடிகிறதுலாம் எதுவும் கிடையாது. இப்போ தேர்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட், தே, தேர். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்கில் வரும். அப்போ இதெல்லாம் ஸ்டார்ட். இப்போ அதுவே ஹீன்றதும் நமக்கு வந்து தேர்ட் பர்சன் தான். அவங்கள நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றும் போது ஹிம்னு மாற்றுவோம், இல்லைன்னா ஹிஸ் நடுவில் வரும்போது ஹிஸ்ன்னு வருவாங்க. ஷீனா ஆப்ஜெக்டாக மாற்றும் போது ஹர், நடுவில் வந்து ஹர்ஸ் அப்படின்னு வரும். இட்டுனா இட்ஸ், தேனா தேர், தெம், தேர்னா தேர்ஸ். அப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து எண்டில் வரும், ஒரு சென்டென்ஸோட எண்டில் வரும். அப்போ இது எல்லாமே தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சனாக ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா ஹீ, ஷீ, இட்டு, தே, தேர். இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்ட் பர்சன் இவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வருவாங்க. அதுவே அதோட எண்டிங்கில் ஹிம், ஹர், இட்ஸ், தெம், தேர்ஸ் இதுவும் நமக்கு வந்து தேர்ட் பர்சன் தான். ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ப்ரொனவுனுக்கே டைப்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்ட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இதெல்லாம் முன்னாடி வரும். முன்னாடி வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஹீ இஸ் எ குட் பாய் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த ஹீ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுனா, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா, பொசசிவ் ப்ரொனவுனா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சப்ஜெக்ட் ப்ரொனவுனும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் உங்களால் வந்து எலிமினேட் பண்ண முடியும். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, எதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரும், எதெல்லாம் செகண்டில் வரும், எதெல்லாம் வந்து தேர்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ப்ரொனவுன் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்துப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுப்போம். அடுத்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ப்ரொனவுன்னா பாருங்க, ஸ்கூல் புக்கில் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நவுன் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நவுன். நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லலாம். அதோட எக்ஸாம்பிள் பாருங்க, ஷோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்சிங். இப்போ இங்கே ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டாங்க, திரும்ப ஷோபானே சொல்லாமல் அவங்களுக்கு பதிலாக ஷீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஷீ வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இது ஷோபாவே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பதிலாக ஷீ அப்படிங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுதான் வந்து நமக்கு ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரொனவுனோட டைப் நம்ம புக்கப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 டைப்பை பார்ப்போம், அடுத்து இந்த 2 டைப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன வரும், இப்போ நான் எழுதுனேன்ல இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஐ வந்து மீயா மாறும், வி வந்து அஸ், யூனா யுவே தான், தேனா தெம், ஹீனா ஹிம், ஷீனா ஹர், இட்டுனா இட்டு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸோட எண்டிங்கில் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து சென்டென்ஸோட எண்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். எதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, முன்னாடி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், பின்னாடி போட்டால் அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லணும். பொசசிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கே பொசசிவ் மீனிங் நீங்களே சொல்லி பாருங்களேன். நான் உன் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கேன்னா என்ன சொல்லணும், இது என்னோட இது, இப்போ என்னோட பெண் இது எனக்கு ரொம்ப வந்து முக்கியமான பெண், இந்த பெண்ணை யாராவது எடுத்துகிட்டே எனக்கு பிடிக்காது, ஏன்னா இது என்னோட இது அப்படின்னா அது மேலே நான் பொசசிவாக இருக்கேன். புரியுதா? அப்போ ஒரு பொருள் மேலேயோ இல்லைனா ஒரு பர்சன் மேலேயோ இல்லைனா ஒரு திங் மேலேயோ நம்ம பொசசிவாக இருக்கோம்ல, அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பொசசிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னோடது அவர்களோடது அப்படின்னு சொல்கிற எல்லாமே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா பொசசிவ் அப்படிங்கிற வேர்டு வச்சு வரும். இதில் எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படின்னு பார்ப்போமா? பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்பவுமே ஒரு சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்லேயே வரும்.
பொசசிவ் ப்ரனவுன்னா எண்டிங்கில் வரும், ஒரு சென்டென்ஸோட எண்டிங்கில் வரும். பின்னாடி வந்து எக்ஸாம்பிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். மை, அவர். மைனா என்னோடையது, அவர்னா எங்களுது, யுவர்னா உன்னோடையது, தேர்னா அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஹிஸ்னா அவன், ஹர்னா அவள் அவளுடையது, இட்ஸ்னா அவைகளுடையது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ யாருடையது, ஹூஸ். இது ரெண்டும் யாருடையது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதெல்லாம் நம்ம பொசசிவ்ல சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஹூ இல்லைன்னா ஹூம், யார், யாரை, யாருன்னு கேட்டால் அது எல்லாமே நமக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். யாருடையது, யாருடையதுன்னு கேட்டால் அது நமக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ நான் உள்ள உங்களுக்கு போய் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஹூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹூ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வரும், எதெல்லாம் எண்டிங்கில் வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ ஷீ ஒரு சென்டென்ஸோட முன்னாடி வந்திருக்கா. இட் இஸ் மை டாக், தே ஆர் ரீடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ஷீயை மறைங்க, அவ வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றோம். யார் உன்னுடைய ஃப்ரெண்டு, அவ என்னோட ஃப்ரெண்டு. அப்ப யாரு, ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிதானே கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப ஹூ அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுதா, அப்ப அது நமக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன். முன்னாடி வந்தா சப்ஜெக்ட், ஹூ என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி பின்னாடி வந்ததுன்னா நமக்கு அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ இதுல பாருங்களேன், த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், பெயிண்டிங் வந்து யாரு பண்ணாங்க அப்படின்னு ஹூம் தானே கேட்போம். இப்போ இது கொஸ்டினாக கேட்டிங்கன்னா ஹூ டன் திஸ் பெயிண்டிங், யார் இந்த பெயிண்டிங்கை பண்ணா, இந்த பெயிண்டிங்கை பண்ணது யாரு. தமிழ்லேயே கொஸ்டின் கேட்டு பாருங்களா, இங்கிலீஷை விட்டுருங்க. இந்த பெயிண்டிங்கை பண்ணது யாரு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த பெயிண்டிங்கை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த மீங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கா. அப்போ இந்த ஹூ கொஸ்டின் வந்து ஹூன்னு நான் கேள்வி கேட்டாலே எனக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஆன்சர் வந்து அதாவது ப்ரொனவுன் வந்து முன்னாடி வந்துருச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ப்ரொனவுன் வந்து பின்னாடி வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னா பொசசிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்ப்போமா. இப்போதான் சொன்னேன், பொசசிவ்னா என்னுடையது அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஹூஸ் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஹூ அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றோம். அந்த ஆன்சர் வந்து நமக்கு முன்னாடியே இருந்தா சப்ஜெக்ட், பின்னாடியே இருந்தா ஆப்ஜெக்ட்னு சொன்னா இங்கேயும் அதே தான். ஹூஸ் யாருடையதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அப்படி நான் கேள்வி கேட்கும்போது அந்த ப்ரொனவுன் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா எனக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ், பின்னாடி வந்துச்சு அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை ஷர்ட் இஸ் கிரீன், யாருடைய ஷர்ட் கிரீன், ஹூஸ் ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்போம். ஹூ ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னா அப்படி கேட்க மாட்டோம். அப்போ ஐன்னு வந்துடும். அப்போ இதில் என்ன கேள்வி கேட்போம்னா ஹூஸ் ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ஷர்ட் தான் கிரீன் கலர்ல இருக்கு. அப்போ என்னுடைய அப்படிங்கிற இந்த மை. ஹூ யுவர் புக் இஸ் நியூ அப்படின்னு கேட்குறாங்களா. யாருடைய புக் நியூனா யுவர் புக், உன்னுடைய புக்கு தான் வந்து ரொம்ப புது புக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, ஹர் டாக் இஸ் ஸ்மால், இது அவளுடைய டாக் வந்து சின்ன டாக் அப்படின்னு சொல்கிறோம். யாருடைய டாக் சின்ன டாக்னு கேள்வி கேட்குறோம். ஏன்னா நம்ம கேள்வி எல்லாமே நம்மளோட ப்ரொனவுன் ஆன்சர் வச்ச மாதிரி தான் இருக்கணும். அப்போ நான் கேள்வி கேட்குறேன், என்ன கேட்குறேன்னா இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அவளுடைய டாக் வந்து ரொம்ப சின்ன டாக்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன கேள்வி கேட்டிருப்பேன், அவளுடைய டாக் எப்படிப்பட்ட, யாருடைய டாக் சின்ன டாக் இப்படி தானே கேட்டிருப்போம். ஏன்னா யாருன்றதுக்கு நமக்கு ஆன்சர் வரணும். யாருடைய டாக் சின்ன டாக் அப்படின்னா அவளுடைய டாக் தான் சின்ன டாக். அப்போ அந்த அவள் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கா, அதுதான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு சென்டென்ஸ்க்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதுவே பாருங்க, கிரீன் ஷர்ட் இஸ் மைன், அப்போ இதுவும் யாருடைய ஷர்ட்னு தான் கேட்குறாங்க. இந்த பச்சை சட்டை என்னுடையது மைன் அப்படின்ட்டு பின்னாடி முடியுதா, எண்டிங்ல லாஸ்ட்ல வருதா. இந்த மைன், யுவர்ஸ், ஹர்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ்ட்ல வருதா. அப்போ இதெல்லாம் பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்தா என்னன்னு தெரியும், பின்னாடி வந்தா என்னன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ்ன்றது இன்னொரு டவுட் வந்துச்சு அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப மை அப்படிங்கிறதுக்கு பக்கத்திலே உங்களுக்கு நவுன் தான் வரும். அப்படி நவுன் வந்துச்சு அப்படின்னா அது அட்ஜெக்டிவ்ன்ற வேர்டு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல பொசசிவ் ப்ரொனவுன் போடுறதா இல்லை பொசசிவ் அட்ஜெக்டிவ் போடுறதா அப்படிங்கிற டவுட் வரும். பொசசிவ்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனால் அட்ஜெக்டிவ் போடணுமா ப்ரொனவுன் போடணுமா அப்படிங்கிற டவுட்டு நமக்கு கொஸ்டின்
அதாவது எக்ஸாம் எழுதும்போது நமக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தானே அட்ஜெக்டிவ். அப்போ இங்கே இருக்கிற இந்த பொசசிவ் எல்லாமே பக்கத்துலேயே நவுனை வச்சுக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்கோங்க. பொசசிவ்க்கு பக்கத்துலேயே நவுன் இருக்கு மேம், அப்போ நவுனை பற்றி பேசினா அது அட்ஜெக்டிவ். அப்போ எனக்கு அந்த இடத்துல குழப்பம் வேணாம், ப்ரனவுனா இல்லைன்னா அட்ஜெக்டிவான்னு குழப்பம் வேணாம். அப்போ நவுன் இருக்கா, அட்ஜெக்டிவ் நான் போட்டு வந்துடுறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஷர்ட்டு, புக்கு, டாகு, பேர்டு எல்லாமே நவுன் தானே. அப்போ பொசசிவ் பக்கத்துலேயே நவுன் வந்திருக்கா, அப்போ அது பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நவுன் பார்த்தோம், ப்ரனவுன் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ்னா என்னென்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணால் அதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ குவாலிஃபைஸ் எ நவுன் ஆர் ப்ரனவுன். ஒரு நவுனையோ இல்லைனா வந்து ஒரு ப்ரனவுனையோ குவாலிஃபை பண்ணுது, அதை பற்றி பேசுது அப்படின்னா அதுதான் நமக்கு அட்ஜெக்டிவ். இட் ஆட்ஸ் சம்திங் டு இட்ஸ் மீனிங். அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுத்தது அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீலா இஸ் a clever girl. இதில் ஷீலா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன், கேர்ள் அப்படிங்கிறது காமன் நவுன். ஷீலா வந்து எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா அவ ரொம்ப கிளவரான பொண்ணு. அப்போ ஒரு நவுனை பற்றி பேசும்பொழுது அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போகலாம். டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அடுத்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவாலிட்டி அப்படின்னா எப்படிப்பட்ட அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது தான். அதுதான் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்னா எத்தனை அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் இது ஒரு டைப்பு. அது இது திஸ் தட் அப்படின்னு வந்தால் அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் மார்க் வரணும். பொசசிவ் அப்படின்னா இப்போ தானே பார்த்துருந்தோம் ப்ரனவுன்ல பொசசிவ் அட்ஜெக்டிவ், மை, அவர்ஸ் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னா ப்ராப்பராக உங்களுடைய கண்ட்ரியோட நேமை நான் கரெக்டாக சொல்கிறேன், ப்ராப்பராக டினோட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ல வந்து வந்துடும். இப்போ பாருங்க, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் கைண்ட் எப்படிப்பட்ட அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஹவு மச் எவ்வளவு அப்படின்னு கேட்போம்ல, எவ்வளோ அப்படின்னு கேட்போம்ல, அந்த எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. ஹவு மெனி, ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, மச்னா எவ்வளவுன்னு அர்த்தம், ஹவு மெனினா எத்தனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்பர் அதுதான் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா திஸ்ஸு, தட்டு, தோஸு, தீஸு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ். அது இங்கே சொல்லனா. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டாலே அது வந்து இன்ட்ராகேட்டிவ்ல வந்துடும். பொசசிவ் அப்படின்னா மை, அவர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பொசசிவ். இப்போ ப்ராப்பர் அப்படின்னா இந்தியன் அந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போகலாம். இப்போ நமக்கு அட்ஜெக்டிவ் வந்து இது டைப்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதை நம்ம கிளியராக பார்த்துருவோம். இப்போ ஸ்கூல் புக்கில் நமக்கு அட்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. அட்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன். நவுனை வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ணாலோ இல்லை நவுன் வந்து மாடிஃபை பண்ணாலோ நம்ம என்ன சொல்லுவோம், அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லலாம். இப்போ கைண்ட்ஸ் என்னென்ன டைப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா என்ன சொன்னேன், வாட் மேனர் எப்படி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொன்னால் அதுதான் குவாலிட்டி. இங்கே பாருங்க, ஷோ த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் திங். ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங்ஸோ அவங்களோட குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன மாதிரி கைண்டான பர்சன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கொல்கத்தா இஸ் எ லார்ஜ் சிட்டி. கொல்கத்தா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அது எப்படிப்பட்ட பிளேஸ், அது ஒரு சிட்டின்னு சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட சிட்டி, லார்ஜ், பெரிய சிட்டி. அப்போ கொல்கத்தா தான் அங்கே பெருசு, அதுதானே. அப்போ நவுனை தானே அங்கே வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே லார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். அவன் எப்படிப்பட்ட மனுஷன், அவன் ரொம்ப ஹானஸ்டான மனுஷன். அப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் வாட் கைண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் கைண்ட் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நமக்கு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி.
the foolish old crow tried to sing அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க சப்ஜெக்ட் பாருங்க, அதாவது நவுன்னா ஒரு காக்கா, சரியா? அது எப்படிப்பட்ட காக்கா? முட்டாள்தனமான காக்காவா, முட்டாள்தனமா ரொம்ப வயசான காக்காவா. அப்ப அந்த காக்காவை பத்தி தானே சொல்றாங்க. அப்ப அது நமக்கு என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாருங்க, திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் த இங்கிலீஷ் புக். இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்றேன். அடுத்து பாருங்க, அப்ப வாட் கைண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா என்ன சொன்னோம்? ஹவு மச், எவ்வளவு. எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பதில் இருந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டிஸ்கிரைப் த குவான்டிட்டி ஆஃப் சம்திங். ஏதோ ஒரு பொருள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஐ ஏட் சம் ரைஸ். நான் சாப்பிட்டேன். எவ்வளோ சாப்பிட்டேன்? ரைஸ் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு ரைஸ் அப்படின்னா ரைஸ் அப்படிங்கிறது நமக்குங்க நவுனு. எவ்வளவு ரைஸ் அப்படின்னா the how much ரைஸ் அப்படின்னா some ரைஸ். அப்போ இது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. இங்க பாருங்க, he showed much patience. இங்க patience அப்படிங்கிறது நவுனு, அமைதி அப்படின்றது, ரொம்ப அமைதி. அப்ப நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுதா? அப்ப இந்த மச் அப்படிங்கிறது நமக்கு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. he has little intelligence அப்படின்னா அவன் கொஞ்சம் அறிவாளி இல்லை, அவ்வளவுதான். அதுதான் சொல்றாங்க. லிட்டில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்னா அவங்களுடைய அறிவை பற்றி பேசுறது. அப்போ அது எவ்வளோ அப்படின்னா கம்மி. அப்போ லிட்டில் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு குவான்டிட்டியில் வந்துடும். அடுத்து பாருங்க, we have had enough exercise அப்படின்னு சொல்கிறாங்களா? போதுமான அளவு எக்ஸசைஸ் அப்படின்னா நவுன், enough எக்ஸசைஸ்னா போதுமான அளவு எக்ஸசைஸ். அப்போ அது எவ்வளவு எக்ஸசைஸ் அவன் பண்ணா? போதுமான enough எக்ஸசைஸ் பண்ணாப்பா, போதுமான அளவு எக்ஸசைஸ் அவன் பண்ணிட்டான். அப்போ நமக்கு எக்ஸசைஸை இங்கே டிஸ்கிரைப் பண்ணுது. புரியுதா நான் சொல்றது? அடுத்து பார்த்தீங்கன்னா, he did not eat any rice அப்படின்னா ரைஸ் அப்படிங்கிறது சாப்பாடு, கொஞ்சம் கூட சாப்பிடல. எனி ரைஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட சாப்பிடலன்னு அர்த்தம். அப்போ அந்த எனி அப்படின்னா எவ்வளவு ரைஸ் அவன் சாப்பிட்டான்? கொஞ்சம் கூட சாப்பிடல பாரு, அப்படியே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த எவ்வளவு அப்படின்னா எனி அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்போ ஹவு மச் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணால் அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அப்படின்னா என்னன்னா how many persons or things are meant, in what order a person or thing stand. அதாவது எத்தனை பர்சன் இருக்காங்க, எந்த ஆர்டர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு நம்பர், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். என்ன ஆர்டர், அதுக்கப்புறம் how many, எத்தனை பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப எத்தனை பேர் எந்த ஆர்டர்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டா அதான் நமக்கு நம்பர். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்பர், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பரை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா டெஃபினட், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ். இது வந்து நமக்கு ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. டெஃபினட் அதாவது நம்பர், அட்ஜெக்டிவ் ஆஃப் டெஃபினட் நம்பர், அட்ஜெக்டிவ் ஆஃப் இன்டெஃபினட் நம்பர், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். இந்த டெஃபினட் நம்பரில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்துடும் ஹவு மெனி பர்சன்ஸ், இல்லை எந்த ஆர்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர், ஆர்டினல் நம்பர். இந்த டெஃபினட்டை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், கார்டினல் ஆர்டினல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ டெஃபினட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தமிழ்ல கரெக்டா எனக்கு துல்லியமா தெரியுதுப்பா அப்படின்னா அதுதான் டெஃபினட். அப்ப ஒரு பென் வாங்குறேன், 5 பென் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு டெஃபினட். அதுவே சம் பென் அப்படின்னு சொன்னா அது இன்டெஃபினட். 5 பென் அப்படின்னு சொன்னா அது டெஃபினட். ஐ பாட் சம் பென் அப்படின்னு நான் சொல்கிறேன், எத்தனை நம்பர் சொல்ல, கொஞ்சம் பென் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். அப்படி சொன்னால் அது இன்டெஃபினட். நான் வாங்கின பென் எல்லாமே ப்ளூ கலர், அப்போ ஈச் பென் இஸ் அ ப்ளூ கலர் பென் அப்படின்னு ஈச் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்டிவ். அப்போ ஈச் பென் அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் பென் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்டெஃபினட்.
5 பென் அப்படின்னு சொன்னா அது டெஃபினைட். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? டெஃபினைட்னா என்ன, இன்டெஃபினைட்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன? ஈச், எவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஈச் அண்ட் எவரி அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ்லாம் வருதுல்ல, அது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டெஃபினைட்ல கார்டினல் ஆர்டினல்லாம் என்னன்னு பார்ப்போம். கார்டினல் அப்படின்னா 5 பென் அப்படின்னு சொன்னா அது கார்டினல் நம்பர். 1 2 3 4 5ன்னு நம்ம நம்பர் சொல்றோம்ல, அப்படி சொன்னா அது கார்டினல். அதுவே ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், 14th பிளேஸ் இந்த மாதிரி சொல்றோம்ல, 1 2 3 சொன்னா அது கார்டினல். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் இங்க கொடுத்துருக்காங்கல்ல ஆர்டர், எத்தனாவது, ஃபர்ஸ்ட்ல இருக்கா, செகண்ட்ல இருக்கா, தேர்ட்ல இருக்கா, 5th ரோ 6th ரோ அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி சொன்னா அது ஆர்டினல். ஆர்டரை பத்தி சொன்னா அது ஆர்டினல், நம்பர் சொன்னா அது கார்டினல். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டினல்னா என்ன, கார்டினல்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போடலாமா? ஈச் ஹேண்ட் ஹேஸ் 5 fingers. ஃபிங்கர்ஸ் அப்படின்னா விரல்கள். இதுதான் நமக்கு நவுன். எத்தனை ஃபிங்கர்? 5 ஃபிங்கர்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப இது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். அடுத்து பாருங்க, few cat. கேட்டுங்கிறது நவுன். எத்தனை கேட்டு? few cat, கொஞ்சம் கேட்டு. இப்ப 5ன்னு சொன்னா அப்ப இது டெஃபினைட். இதுவே few அப்படின்னு சொன்னா இது இன்டெஃபினைட். புரியுதா? இது இன்டெஃபினைட். நம்பர்ல டெஃபினைட் 5ன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க, இங்க கொஞ்சம்னு சொல்லிருக்காங்க, அப்ப அது இன்டெஃபினைட். அடுத்து பாருங்க, there are no pictures. பிக்சர்ஸே இல்ல. அப்ப பிக்சர்ஸ், how many pictures? ஒரு பிக்சர் கூட இல்லை. அப்போ நோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஐ ஹாவ் தாட் யூ மெனி திங்ஸ். அடுத்து பாருங்க, ஆல் மென் மஸ்ட் டை. இப்போ ஆல் மென் அப்படின்னா எல்லாரும், அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்திருக்குமா, ஈச் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஆல் அப்படின்னு வந்துடுறாங்களா, அப்போ ஆல் மென் அப்படின்னா எத்தனை மென், ஆல் மென் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது நம்பர். ஹியர் ஆர் சம் ரைட் மேங்கோஸ் அப்படின்னா பழுத்த மாம்பழம். எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் இருக்குது. சம், எத்தனை மாம்பழம், பழுத்த மாம்பழம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இருக்குது, அப்போ சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன மேம் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்லயும் சம், ஃபியூ அந்த மாதிரி வருது, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டிலையும் நமக்கு சம் அப்புறம் ஃபியூ அப்படின்னு வருது, அப்ப நான் ரெண்டுத்தையும் எப்படி நான் வித்தியாசம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒண்ணுல இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஹியர் ஆர் சம் ரைட் மேங்கோஸ் அப்படின்னு இருக்கா. இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஹியர் ஆர் சம் ரைட் மேங்கோஸ். இதுவே இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், ஐ ஏட் சம் ரைஸ் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு பார்த்தோம், குவான்டிட்டிக்கு பார்த்தோம். நான் ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கிறதுக்காக எடுத்து எழுதுறேன், ரெண்டும் ஒன்று கிடையாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் சம் வருது, இங்கேயும் சம் வருது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், இப்போ திடீர்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்துடுது, ஆட் ஒன் அவுட் எடுக்க சொல்கிறாங்க, இங்கேயும் சம் இருக்குது இல்லை இங்கேயும் சம் இருக்குது, அப்போ நம்ம என்ன டைப்புன்னு நம்மளை எடுக்க சொன்னால் உங்களுக்கு குழப்பமா, அப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல குழப்பமா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம் பக்கத்தில் மேங்கோஸ் அப்படின்ட்டு கவுண்டபிள் நவுன் இருக்கா, எண்ண முடியுதா, எத்தனை அப்படின்னு உங்களால எண்ண முடியும், அப்ப இது கவுண்டபிள் நவுன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, few cats இருக்கா, அப்ப cat அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன். அப்ப இந்த சம், ஃபியூ எல்லாமே கவுண்டபிள் நம்பரை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். அதுவே இங்க ரைஸ் அப்படிங்கிறது, ரைஸ்னா நம்ம வீட்டில் இப்போ ஒரு தட்டில் சாப்பாடு போடுறோம், எண்ண முடியுமா நம்மளால, எண்ண முடியாதுல்ல, அப்ப அது அன்கவுண்டபிள். அப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து சம் இல்லை ஃபியூ அப்படிலாம் வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு ரெண்டுத்துமே வந்து பிரித்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து குவான்டிட்டியும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நம்பரையும் வச்சு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, சண்டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னா என்ன, ஆர்டினல்னு சொன்னா ஆர்டினல் நம்பர், அப்ப ஆர்டினல் டைப் இது, புரியுதா? அடுத்து போலாமா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, விச் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணும். பாயிண்ட் டு விச் நவுன் ஆர் ப்ரனவுன் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட். அதாவது நான் ஒரு நவுனை பற்றி பேசுகிறேன், இல்லை ஒரு ப்ரனவுனை பற்றி பேசுகிறேன், எந்த நவுன் எந்த ப்ரனவுனை பற்றி நான் பேசுகிறேன்னு பாயிண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா இந்த, அந்த அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்கே பாருங்க, திஸ், தட், தீஸ், தோஸ். இது தமிழ் என்ன சொல்லுவோம், அந்த, இந்த அப்படின்னு சொல்லுவோம்ல. தீஸ்,
இவைகள் அவைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ திஸ் தட் தீஸ் தோஸ் இந்த 4 வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மகா, தட் பாய் இஸ் இண்டஸ்ட்ரியஸ், தீஸ் புக்ஸ் ஆர் குட், தோஸ் கேர்ள்ஸ் மஸ்ட் பி என்கரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு திஸ் தட் தீஸ் தோஸ் இந்த 4 வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு என்ன டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். கண்ணை மூடிட்டு நீங்க என்ன போனோம்னா திஸ் தட் தீஸ் தோஸ் இருக்கா, அப்போ இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இந்த எக்ஸாம்பிள் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன்னா இப்போ இந்த இடத்துல திஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு தான் தெரியுமே திஸ் தட் தீஸ் தோஸ் இந்த 4 வேர்டு வந்தால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு போட்டுருணும்னு தோணும். ஆனால் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ திஸ் அப்படின்னா திஸ் தட் தோஸ் தீஸ் இந்த 4 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நமக்கு நவுன் இருக்கணும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் திஸ்ஸுக்கு பக்கத்தில் இஸ் இருக்குல்ல, அப்ப இது நமக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் கிடையாது. இது வந்து என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை பத்தி அதுல இருக்க கிராமரை பத்தி அதோட குவாலிட்டி பேசுறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கிராமரோட குவாலிட்டியை பத்தி பேசுறாங்க. அப்ப இது குவாலிட்டியில வரும். ரொம்ப யோசிக்கவே கூடாது. திஸ் வந்திருக்கு ஆனா பக்கத்துல நவுன் இல்லை. நமக்கு புக்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நவுன் இல்லை அப்படின்னா அது நமக்கு குவாலிட்டியில தான் வரும். இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா திஸ் தட் எல்லாம் இருக்கா, ஆனா அதுக்கு பக்கத்துல ஃபுல்லா என்ன இருக்கு, லேடி நவுன் இருக்கு, பாய் நவுன் இருக்கு, புக்ஸ்னா நவுனு, கேர்ள்ஸ்னா நவுன். அப்ப இந்த 4 வேர்டையும் நீங்க பார்க்கணும். அதுக்கு பக்கத்திலே உங்களுக்கு என்ன இருக்கணும், நவுன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். புரியுதா? அடுத்து போலாமா? இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன சொன்னேன், கொஸ்டின் வரணும்னு சொன்னேன்னா interrogative adjective pose a question. They need a noun or pronoun by their side. அதாவது question mark இருக்கணும். இதுதான் சிம்பிளா. question நம்மள கேட்டாலே நமக்கு வந்து interrogative adjective. இங்க பாருங்க question mark இருக்கா. இப்போ நீங்க அங்க பார்த்த மாதிரி தான் this that இருந்தா பார்த்து போட்டீங்கல்ல, அதுக்கான நான் என்ன சொன்னேன், இந்த 4ம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். அந்த 4 வேர்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பக்கத்துல நியர்ல என்ன இருக்கு, நவுன் இருக்கான்னு பார்க்கணும். நவுன் இருந்ததுன்னா தான் போடணும்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின் மார்க் நீங்க பார்த்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க வந்து வாட் விச் ஹூஸ் இருக்கா, அப்போ WH இருக்கா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் WHல இருக்கா, கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க. வாட் கலர், விச் வே, ஹூஸ் புக்ஸ் அப்படின்னு இருக்கா, அப்போ WH இருக்கு, இன்ட்ராகேட்டிவ் நமக்கு தெரிஞ்சிடும். அதுலேயே பக்கத்துலேயே நவுன் இருக்கா. இப்போ இதில் கலர்னா நவுன், வேனா நவுன், புக்னா நவுன். அப்போ நமக்கு கொஸ்டினும் இருக்கணும், பக்கத்துலேயே நமக்கு திஸ் தட் பக்கத்தில் எப்படி நமக்கு வந்து நவுன் இருந்துச்சு அந்த மாதிரி இதுலேயும் நவுன் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவோட டைப் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நவுன்னா பார்த்தோம், நவுனோட டைப்ஸ் பார்த்தோம், அடுத்து ப்ரனவுன்னா என்னன்னு பார்த்தோம், அதோடைய ஃபர்ஸ்ட் பர்சன், சிங்கிள், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ரனவுன்லாம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் புக்கில் இருந்ததையும் பார்த்தோமா, சப்ஜெக்ட் ப்ரனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ அடுத்த வீடியோவில் மீதி இருக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம கவர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.